முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய ஆட்சி என்று நடத்தி கொண்டிருப்பவர்கள் பொள்ளாச்சியிலே ஆயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்தப்பட்டு ஆபாச வீடியோ எடுக்கப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய்களை இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய அதிகார மையத்தில் இருப்பவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள். சம்பாதிக்க விட்டுவிட்டு மக்களே பிடித்து குற்றவாளிகளை கொடுத்தும் கூட அதற்கான செய்திகளை எல்லாம் வீடியோ ஆதாரங்களாக காவல்துறையிலே கொடுத்த பின்பால் கூட ஒரு மாதமாக இந்த அரசு மௌனம் காக்கிறது. குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. இதை தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் தமிழக முதலமைச்சரும் கொங்கு நாட்டை சார்ந்த அமைச்சர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது தாமதப்படுத்தி குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். அறவழியிலே போராடுகின்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்கிறார்கள். ஆனால் குற்றவாளிகளுக்கு வீடுகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு போட்டிருக்கிறார்கள். அப்ப உங்களுடைய நிலை என்ன? ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவனை கூட நீங்கள் காப்பாற்றுவீர்களா? எங்கே போய் கொண்டிருக்கிறது? தமிழகத்திலும் அதுவும் குறிப்பாக கொங்கு நாடு முழுவதும் மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். பெண்கள் சார்பாக இதை தெரிந்து கொண்டவர்கள் ஒருவர் கூட அதிமுகவினுடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள். இதையெல்லாம் அத்தனையும் இவர்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. பணம் தான் முக்கியம், மற்றபடி கவலை இல்லை என்று இருப்பவர்கள் இன்றைக்கு பெண்களுடைய மானத்தை கூட விற்க ஆரம்பித்து விட்டார்களா என்று நினைக்கும் பொழுது வெட்கமாக இருக்கிறது. இந்த கொங்கு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த வெட்கமாக இன்றைக்கு நாம் நடமாடிக் கொண்டிருக்கின்றோம். மக்களை பார்ப்பதற்கே வெட்கமாக இருக்கிறது. அவ்வளவு கேவலமாக சென்னை போன்ற இடத்திலே கொங்கு நாட்டுக்காரனை பார்க்கின்றார்கள். இப்படிப்பட்ட அந்த மண்ணிலா நீங்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள். ரொம்ப நாணயமானவர்கள், நேர்மையானவர்கள் என்று பேசினீர்களே, இவ்வளவு கேவலமாக இருக்கிறீர்களே என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொங்கு நாட்டினுடைய தன்மானத்தை காப்பாற்றியாக வேண்டும். அதற்கும் இந்த தேர்தல் தான் காரணமாக, வாய்ப்பாக மக்களுக்கு அமைந்திருக்கிறது. கண்டிப்பாக மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை முழுமையாக இந்த தேர்தலிலே காட்டுவார்கள். அதாவது இது பொள்ளாச்சியில் இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் தெரியும். இதனால் விசாரணை தீவிரமாக செல்லும் பொழுது இதில் யார் யாரெல்லாம் இன்னும் நீங்கள் சொல்லாதவர்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பார்கள். நீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்கிறீங்க, இன்னும் நிறைய பேர் அதில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள். அதுதான் இவர்கள் மறைக்கின்ற நோக்கம். ஆனால் எந்த அளவில் உச்சத்தில் இருப்பவர்கள் இதில் ஈடுபட்டிருப்பார்கள் என்பது நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இதில் நீங்கள் நம்ப மாட்டீங்க. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இதை போல மிரட்டி வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்களுடைய பாதுகாப்பிற்காக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி எப்போதும் போராடுகின்ற ஒரு கட்சி என்பது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக கொங்கு நாட்டு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் களத்தில் இறங்கக்கூடியவர்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு, ஏன்னா பொள்ளாச்சியில் உங்களுக்கெல்லாம் இந்த 15 நாளாக தான் அது தெரியும். எனக்கு பிப்ரவரி 4வது 3வது வாரத்திலேயே அது தெரியும். மார்ச் 4ஆம் தேதியே நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தோம். அப்ப இத்தனை பிரச்சனைகள் வந்த பின்னால் கூட நீங்கள் மற்ற விஷயங்களை பார்ப்பதை விட்டுவிட்டு இருக்கிற ஆட்சியாளர்களை அவர்களை வெளிக்கொணர வேண்டும், மக்களுக்கு வெளிப்படுத்தியாக வேண்டும். அதேபோல் மக்கள் படுகின்ற துன்பங்கள் மீது எதுவுமே நம்ம கண்ணில் படலை. ஏன்னா வாழ்வாதாரம் வேணும். சும்மா வெட்டி பேச்சு பேசி பிரயோஜனம் கிடையாது. நம்ம சார்ந்து இருக்கிற தொழில், அந்த தொழில் வேலை செய்கிறவர்கள் அத்தனை பேருடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு நொறுக்கப்பட்டிருக்கிறது. அதை காப்பாற்றுவதுதான் எங்கள் கண்களிலே தெரிகிறது. ஆனால் அமைத்திருக்கிற இந்த கூட்டணி என்பது இந்த நாட்டை பாதுகாப்பதற்கான கூட்டணி என்ற ஒரே லட்சியத்தோடு அந்த வெற்றியை நோக்கி நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.